தேர்ட் கேட்டகரி கிரை, அழுகாச்சு. குழந்தை சும்மா அழுதுகிட்டே இருக்கும். இதுவும் ஒரு வகையான ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் தான் குழந்தை அழுகுது. பட் இது ஏன் தனியாக ஒரு கேட்டகரியில் சொல்கிறோன்னா ரொம்ப முக்கியம். அதனால இதுக்கு ஒரு தனி கேட்டகரியில் சொல்லப்போம். இப்போ குழந்தைக்கும் தெரிஞ்ச ஒரே பாஷை அழுகாச்சு. நமக்குன்னு தெரிஞ்ச ஒரே காரணம் குழந்தை அழுதாலே குழந்தைக்கு பசி, பால் பத்தலை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய டைம் அது காரணம் கிடையாது. ஸோ அழுகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 5 ஸ்டெப்பு பண்ணோம் அப்படின்னா அழுகாச்சு நிறுத்திடுச்சுன்னா இது பசிக்காக அழுகலை, மற்ற விஷயத்துக்காக அழுகுதுன்னு அர்த்தம். என்ன அந்த 5 ஸ்டெப்புன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூரின் மோஷன் போயிருக்கான்னு பார்க்கணும். யூரினோ மோஷனோ போயிருந்தால் துணி ஈரமாக இருக்கும், குழந்தை அழுதுட்டு இருக்கும். ஸோ துணியை மாற்றி விட்டாலே சரியாக போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப்பு துணியை மாற்றிட்டீங்க அல்லது யூரினே போகலை, இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் பொறுத்த வரையிலும் இப்போ குழந்தை நேராக இப்படி படுத்துருக்கு, கீழே துணி போட்டிருக்கீங்க, அந்த துணி இப்படி இருக்கணும். இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற தலை எண்டில் இருக்கிற துணியை மடக்கி தலைக்கு அடிக்க வச்சுக்கலாம். அடுத்தது இந்த சைடில் இருக்கிற எண்டை ஒன்று இப்படி பிடிச்சி கொண்டு வந்து குழந்தை கையை இப்படி வச்சு முதுகு கடியில் போட்டு டைட்டாக கவர் ஆகிடும் ஒரு ½ ஆஃப் த பாடி. அப்புறம் கீழே இருக்க துணியை மடித்து 2 காலையும் கவர் பண்ணுற மாதிரி இப்படி மேலே போட்டோம். அதுக்கப்புறம் இந்த கையை இப்படி வச்சு இந்த சைடில் இருக்கிற துணியை கொண்டு வந்து இப்படி முதுகு கடியில் போட்டிங்கன்னா குழந்தை இப்படி டைட்டாக ரேப் ஆகிடும். நமக்கு குளிர் வந்ததுன்னா என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே நல்லா கை காலம் மடக்கி சுருங்கி படுத்துக்கிறோம், கூட துண்டு போட்டு போத்திக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு வெது கிடைக்கும், நம்ம குளிர் குறைஞ்சிடும். அதே தான் குழந்தை எதிர்பார்க்கும். பிறந்ததுக்கப்புறம் வெளியில் வந்தது இவ்வளோ நாளாக வாமான என்விரான்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. பிறந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பு எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பு இல்லைனாலும் குழந்தை அழகும். ஸோ துணி போட்டு இப்படி கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெதுவெதுப்பு கிடைச்சிடும், அமைதியாக. இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் இதே மாரி அழுகுதுன்னா உங்கள் கையில் லிஃப்ட் பண்ணி, உங்கள் கையில் லிஃப்ட் பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்கள் கையில் ரத்த ஓட்டம் அதிகம். ஸோ ரத்த ஓட்டம் அதிகம்னால நமக்கு ஒரு உஷ்ணம் இருக்கும். கையில் தூக்கில அந்த உஷ்ணம் குழந்தைக்கு கிடைக்கும். இது 3rd ஸ்டெப். 4th ஸ்டெப் இதே மாரி எழுதுன்னா லிஃப்ட் பண்ணிட்டு குழந்தைங்களோட செஸ்ட்டு தலை மேலே வந்துடணும், வயிறு பட்டக்கெண்டு கீழே வரும், இப்படி பிடிச்சிடும். ஸோ ஹெட் அண்டு மேலே பட்டக்கெண்டு கீழே இப்படி வர மாதிரி இப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தை வயிறு கீழே வரனால வயிறில் தேங்கி இருக்க கேஸு பால் எல்லாம் கொஞ்சம் கீழே வந்த மாதிரி ஆகிடும். குழந்தைக்கு ப்ரீத் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஹெவியாக சாப்பிட்ருக்கோம், வயிறு புஷ்ஷுன்னு இருக்குது, நேருக்கு நேராக படுத்தோம்னா நமக்கு கஷ்டப்படுவோம். அதனால நம்ம தலையாணி வச்சு படுத்துக்கிறோம். குழந்தையான அப்படி இல்லை, நேராக தான் படுக்க வைக்கும், அதுவே சிரமப்படுத்துவாங்க. ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணிங்க நெஞ்சு மேலே வயிறு கீழே வர மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா குழந்தையோட வயிறில் இருக்கக்கூடிய கேஸு, வயிறில் இருக்கக்கூடிய பால் கண்டென்ட் எல்லாமே கீழே வந்த மாதிரி ஆகிடும். செஸ்ட்டை எம்ப்ராஸ் பண்ணாது, ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்காது, குழந்தை அழுவாச்சே நிறுத்திடுவாங்க. ஸோ இதையும் மீறி எழுதுறாங்க, இப்படி தூக்கி வச்சுக்கிட்டீங்க, இதையும் மீறி எழுதுறாங்கன்னா அடுத்து 5வது ஸ்டெப் போடும். இப்படி மேலேயும் கீழே இப்படி லாக் பண்ணணும். ஒரே மாதிரியே ரிதமிக்கு அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை அமைதியாக தூங்கிடும். இது ஏன் இப்படி ஆட்ட சொல்கிறோன்னா வயிறுக்குள்ளார இருக்கையில் அம்மா இப்படி தான் பழக்கியிருக்காங்க. வயிற்றுக்குள்ளார பேபி இருக்குது, யூட்ரஸ்குள்ளார இருக்குது, மதர் நடந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பகல் நேரத்துலாம் என்ன பண்ணுவாங்க, நடந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ யூட்ரஸ்குள்ளார பேபி இப்படியே ஆடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் அடிச்சுக்கிட்டே தொட்டில் ஆடுற மாதிரி ஒரு எஃபெக்ட். ஸோ அதனால் என்ன ஆகும், பேபி அமைதியாக தூங்கி பழகிடும். நைட் ஆனால் மதர் என்ன பண்ணுறாங்க, அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அவங்க தூங்க ஆரம்பிக்கையில் குழந்தை என்ன ஆகும், முடிச்சுக்கும், மூவ்மெண்ட் இருக்காது, குழந்தை முடிச்சுக்கும், கை கால் ஆட்டும். அதனால தான் நிறைய தாய்மார்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வயிறுக்குள்ளார இருக்கிற துடிப்பு எப்படி தெரியும்னா நைட்டு தான் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ரிதம் குழந்தையோட மூவ்மெண்ட் நிறையா அந்த டைம் தெரியுறதுனால தான் நமக்கு துடிப்பு நிறையா தெரியும். பிறந்ததுக்கப்புறம் அதே ரிதம் கண்டினியூ ஆகும். அதனால பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில குழந்தைங்க 2 வீக்ஸ் எடுக்கும், ஒரு சில குழந்தைங்க 2 to 3 months கூட நைட்டான ஆளுக்கும் பால் குடிக்கும், யூரின் மோஷன் நல்லா போகும், கை காலை வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும், பகலானா அமைதியாக இருக்கும். நிறைய நேரம் தூங்குற மாதிரி இருக்கும். வேடிக்கை பார்க்க வரவங்க, குழந்தைய பார்க்க வரவங்கலாம் பகலில் தான் வருவாங்க, குழந்தை அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நைட் பார்த்தா நான் குழந்தை அழுகும், கை காலை வரைக்கும், பால் குடிக்கும், யூரின் மோஷன் போகும், எல்லா வேலையும் நைட் தான் நிறைய நடக்கும். ஸோ இதே ரிதம் தான் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க. தூக்கி வச்சு இப்படி மேலே கீழே இப்படி ஆட்ட குழந்தைக்கு தூக்கம் வந்துடும், வயிறில் இருந்த என்விரான்மெண்ட் கிடச்சுன்னா அமைதியாகிடும். இந்த 5 ஸ்டெப்பு தாண்டினாலே மோஸ்ட்லி சரியாயிடும். இப்போ பால் குடிச்சு 1/2 hour தான் ஆகும். 1/2 hourல அழுகுறாங்க அப்படின்னா பசிக்காக அழுதுக்க மாட்டாங்க. இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். ஒரு சில டைம் இந்த 5 ஸ்டெப்லேயும் செட்டில் ஆகிருக்காது. ஆட்ட உங்கள் கை ஈரமாகும். அப்போ என்ன ஆகுது, யூரின் மோஷன் வர்றதுக்காக அழுதுக்காக இருக்கும். உங்கள் கை ஈரமாச்சுன்னா அப்போ தான் யூரின் வந்துருக்குறாங்க, அதோடனே அழை வச்சு நிறுத்திடுவாங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், ஈரம் இருந்துக்கிட்டே கொஞ்ச நேரம் இருந்தால் அடுத்த எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. துணியை மாற்றி கவர் பண்ணி வச்சுட்டேன்னா செட்டில் ஆகும். இந்த 5 ஸ்டெப் பண்ணாலே அழை வச்சுக்கு நிவர்த்தி கிடச்சிடும்.